Hi friends, welcome to Chandra's Kitchen. இன்னைக்கு நம்ம மொச்சை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மொச்சை குழம்பு செய்யறதுக்காக ஒரு கடாயில 3 ல இருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்து, சீரகம், வெந்தயம் இது எல்லாம் சேர்த்தத ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. கூடவே ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இதை லைட்டா தட்டி சேர்த்துக்கோங்க, வாசனை நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு 10 இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. அது கூடவே ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துடலாம். இப்போ வெங்காயமும் காஞ்ச மிளகாவும் வதங்கிடுச்சு. 2 தக்காளி பழத்தை இதோட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இது கூட கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. அடுத்ததாக நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற 100 கிராம் மொச்சையை இதோட சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியோடவே 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி இதோட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் குழம்பு தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. கொஞ்சம் உங்களுக்கு உப்பு தேவைன்னா இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ எல்லாமே நல்லா கொதிச்சு வர அளவுக்கு இதை கலந்து விட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 கீத்து தேங்காவை நல்லா மிக்சியில் அரைச்சி இதோட சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் விழுது சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு திக்காக இருக்க மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இந்த மொச்சை குழம்பு இட்லி, தோசை, சாதம்னு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த குழம்பு நல்லா கொதிச்சதும் நம்ம கடைசியாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். இப்போ நம்மளுடைய சுவையான மொச்சை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மொச்சை குழம்பு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.